அட்டகாசமான சுவையில் காஜு பன்னீர் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, நான்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல 250 கிராம் அளவுக்கு வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுத்திருக்கேங்க. நான் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச பன்னீர் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பன்னீர் எப்போயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சில பேருக்கு செய்யும்போது. அது நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பன்னீர் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாகவோ இல்லை சின்ன சின்ன க்யூப்ஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் எல்லா பன்னீரும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. இது போல் உப்பு தண்ணியில் பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறதால ஹார்டாக இருக்க பன்னீர் கூட நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்ச பன்னீராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் புளிப்பு வாடை இருக்கும், அது பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த உப்பு தண்ணியில் போடுறதால சுத்தமாக இல்லாமல் நல்லா க்ளீனாகிடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம இது எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண பன்னீரை நீங்கள் இது போல் கிரேவி செஞ்சு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாக தாங்க இருக்கும். ரெசிபி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் இது போல் உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இது போல் இருக்கும். இப்போ இந்த பன்னீர் கூட ஒரு 20 முந்திரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக முந்திரி ஜாஸ்தி தேவைப்படுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் இப்போ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டிங்கன்னா பன்னீர் உடஞ்சிடும். அதனால் லேசாக இது போல் மசாலாலாம் பன்னீரில் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் மசாலா பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பன்னீர்லேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இது நல்லா வதங்கி வரும். 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு பன்னீரோட கலர் மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நிறம் மாதிரி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மிக்சர் ஜாரில் அரைச்ச 3 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீரில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். இது கூட புளிப்பு எதுவும் இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது கூட மசாலா சேர்த்துட்டு கொதிக்க வைக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கிறதால நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அடுத்து வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க.
அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் பன்னீரை. ஏற்கனவே 3 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கிறதால வெந்திருக்கும். அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் போல் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது பட்டர் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சூப்பரான ஒரு காஜு பன்னீர் ரெசிபி ரெடி. சப்பாத்தி பரோட்டாக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.